சிறிய விளம்பர இடைவேளையை தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டிருக்கிறோம். தொடர்ச்சியாக இன்றைய பத்திரிகைகளின் பார்வையில் யாழ் குடாநாட்டிலிருந்து வெளிவரக்கூடிய 4 பத்திரிகைகளின் செய்திகளின் ஒரு மீட்பார்வையோடு இணைந்திருக்கலாம். முதலில் ஈழநாடு மற்றும் வலம்புரி நாளிதழின் செய்திகளை பார்க்கலாம். ஈழநாட்டு பத்திரிகையின் இன்றைய பிரதான செய்தியாக பயங்கரவாத தடை சட்டத்தை பயன்படுத்தும் நிலை உள்ளது, அரசாங்கம் அறிவிப்பு. விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் பயங்கரவாத தடை சட்டத்தை பயன்படுத்த வேண்டிய நிலைமையே தற்போது காணப்படுகிறது. இவ்வாறு அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். நேற்று செவ்வாய்க்கிழமை நடந்த அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்தார் என்றவாறு ஈழநாட்டு பத்திரிகையின் பிரதான செய்தி காணப்படுகிறது. தொடர்ச்சியாக வலம்புரி நாளிதழின் பிரதான செய்தியோடு இணைந்திருக்கலாம். வலம்புரி நாளிதழுடைய பிரதான தலைப்பு செய்தியாக எமது விருப்பமின்றி பயங்கரவாத சட்டம் பயன்படுத்தப்படுகின்றது, அமைச்சர் நலிந்த ஜெயதிச. எமது விருப்பமின்றி பயங்கரவாத தடை சட்டத்தை பயன்படுத்த வேண்டிய நிலையே தற்போது காணப்படுகின்றது என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச அவர்கள் தெரிவித்திருக்கிறார் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. குறிப்பாக பயங்கரவாத தடை சட்டத்தை தடை செய்ய கோரி அண்மையிலே குரல்கள் வளர்த்து கொண்டிருக்கும் ரீதியிலே ஒரு அமைச்சர் எமக்கு தெரியாமலேயே அல்லது எங்களுடைய விருப்பமின்றி இந்த பயங்கரவாத சட்டம் பயன்படுத்தப்படுகிறது என்பது ஒரு வேடிக்கையான விடயமாகத்தான் இருக்கிறது. அதை தாண்டி ஏனைய செய்திகளுக்குள் சிஐடி பிள்ளையான் கைது. தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவரும் முன்னாள் கிழக்கு மாகாண முதலமைச்சருமான பிள்ளையான் எனப்படும் சிவனேசசுரை சந்திரகாந்தன் நேற்று கைது செய்யப்பட்டிருக்கிறார். கட்சி தலைமை காரியாலயத்தில் வைத்து அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கொழும்பிலிருந்து வருகை தந்த குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. எவ்வாறாயினும் இது கைதுக்கான காரணங்கள் எதுவும் இதுவரை வெளியிடப்படவில்லை என்று அந்த செய்தி காணப்படுகிறது. மாவட்டபுரம் கந்தசுவாமி ஆலயத்தின் கும்பாபிஷேகத்தில் கலந்து கொள்ள யாழ் வந்த தருமபுரம் ஆதீனம். வரலாறு பிரசித்தி பெற்ற மாவட்டபுரம் கந்தசுவாமி ஆலயத்தின் மகா கும்பாபிஷேக பெருவிழாவில் கலந்து கொள்வதற்காக இந்தியாவின் தருமபுரம் ஆதீன குருமகா சன்னிதானம் மாசிலாமணி தேசிய ஞான சம்பந்த பிரமாச்சாரிய சுவாமிகள் நேற்று யாழ்ப்பாணம் சர்வதேச பலாலி விமான நிலையம் ஊடாக யாழ்ப்பாணம் வந்தடைந்தார் என்று அந்த செய்தி காணப்படுகிறது. ஏனைய கட்டமிடப்பட்ட செய்திகளாக வவுனியாவில் அனுமதி என்று மாடுகளை ஏற்றி சென்ற 3 கைது, போதைப் பொருட்களுடன் உடுத்துறையில் ஒருவர் கைது, அரசாங்கம் யாரையும் பாதுகாக்கவில்லை, அமைச்சர் நலிந்த ஜெயதிச என்ற செய்திகளும், தேசபந்து தென்னக்கோனை பதவி நீக்குவதற்கான விசாரணை குழு சபையில் பிரேரணை நிறைவேற்றம், அரசின் ஏமாற்று நடவடிக்கைகளால் நாட்டு மக்கள் பெரும் விரக்தியில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் தெரிவித்திருக்கிறார். அரசாங்கத்தின் பொய்கள் மற்றும் ஏமாற்று நடவடிக்கைகளால் நாட்டு மக்கள் பெரும் விரக்தியில் இருக்கிறார்கள் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்திருக்கிறார். அர்ஜுன மகேந்திரனை நாட்டுக்கு அழைத்து வர அரசாங்கம் முயற்சி. வடக்கு மாகாணத்துக்கு தொடர்ச்சியாக ஆதரவு, ஆசிய அபிவிருத்தி வங்கி உறுதி. வடக்கு மாகாணத்துக்கு தொடர்ச்சியாக ஆதரவு வழங்கப்படும் என ஆசிய அபிவிருத்தி வங்கி வடக்கு மாகாண ஆளுநரிடம் உறுதியளித்திருக்கிறார் என்ற செய்தி வலம்புரியினுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக ஈழநாட்டு பத்திரிகையின் ஏனைய முற்பக்க செய்திகளோடு இணைத்திருக்கலாம். ஈழநாட்டு பத்திரிகையின் ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் பிள்ளையான் கைது. முன்னாள் ராஜாங்க அமைச்சரான பிள்ளையான் என்று அறியப்பட்ட சிவனேசதுரை சந்திரகாந்தன் நேற்று செவ்வாய்க்கிழமை கைது செய்யப்பட்டார் என்று நாங்கள் எனவே வலம்புரி நாளிதழில் பார்த்த செய்தி. தென்னக்கோனுக்கு எதிராக பிரேரணை எதிர்ப்பின்றி ஏகமனதாக சபையில் நிறைவேறியது. போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோனை பதவியிலிருந்து நீக்குவதற்கான விசாரணை குழுவை நியமிக்கும் பிரேரணை நேற்று பாராளுமன்றத்தில் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டது என்ற செய்தியும், வடக்கு கிழக்கு அபிவிருத்திக்கு ஆசிய அபிவிருத்தி வங்கி ஆதரவு. வடக்கு கிழக்கு தொடர்பில் கூடுதல் கவனம் செலுத்துமாறு ஜனாதிபதி கேட்டதற்கு இணங்க ஆசிய அபிவிருத்தி வங்கியின் திட்டங்கள் மாகாணங்களின் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்படும் என்று வடக்கு மாகாண ஆளுநரிடம் ஆசிய அபிவிருத்தி வங்கியின் பிரதிநிதிகள் குழு தெரிவித்துள்ளது என்ற செய்தியோடு 30,000 பேரை அரசு சேவையில் இழைக்க அமைச்சரவை அனுமதி என்ற செய்தியும், 2025 வரவு செலவு திட்டத்தின் பிரகாரம் 30,000 வேலையற்ற பட்டதாரிகள் மற்றும் இளைஞர் யுவதிகளை அரசு சேவையில் இணைப்பதற்கு அமைச்சரவை தீர்மானித்துள்ளது என்று அதன் பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. வடக்கு கிழக்கு தமிழர்களை அழித்த ராஜபக்ஷக்களுக்கு ஒத்துழைத்தவரின் குற்றச்சாட்டுகள் அடிப்படை அற்றவை, சாணக்கியனுக்கு விமல் இப்படி பதில். 2005ஆம் ஆண்டு ரணில் சந்திரிகா தோற்கடிக்கப்பட்டதற்காகவே ராஜபக்ஷக்களுக்கு ஆதரவளித்தோம். வடக்கு கிழக்கு மக்களை அழித்த ராஜபக்ஷக்களுக்கும் பிள்ளையானுக்கும் ஒத்துழைப்பு வழங்கியவர்கள் முன்வைக்கும் குற்றச்சாட்டுகள் அடிப்படையற்றவை என சபை முதல்வரும் அமைச்சருமான விமல் ரத்நாயக்க குறிப்பிட்டார் என்ற செய்தியோடு, துப்பாக்கிச் சூடு நேற்று ஒருவர் உயிரிழப்பு. தென்னிலங்கையில் நேற்று இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் என்ற செய்தியோடு, ஃபசல் ராஜபக்ஷ நாடு திரும்புகிறார், உள்ளூர் ஆட்சி
மன்றங்களுக்கான தேர்தலை தொடர்ந்து ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் மாற்றங்களை செய்வதற்காக அந்த கட்சியின் நிறுவனரான ஃபசல் ராஜபக்ஷ யூன் மாதம் இலங்கை திரும்ப உள்ளார் என்று கூறப்படுகிறது என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து புதுவருடத்தின் பின்னர் ஏஎல் பரீட்சை பெறுபவர்கள் காப்போத்த உயர்தர பரீட்சை பெறுபவர்கள் தமிழ் சிங்கள புதுவருடத்தின் பின்னர் வெளியிடப்படும் என்று பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார். உயர்தர பரீட்சை பெறுபவர்கள் வெளியீடு தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் மேற்கொண்டவாறு கூறினார். கடந்த ஆண்டின் டிசம்பர் நடைபெற்ற காப்போத்த உயர்தர பரீட்சைக்கு 3,33,183 மாணவர்கள் தோற்றியிருந்தனர். இவர்களில் 2,53,390 மாணவர்கள் பாடசாலை ஊடாகவும் 79,793 பேர் தனிப்பட்ட ரீதியிலும் பரீட்சைக்கு தோற்றியிருந்தனர். கடந்த 2 மாதங்களில் விடைத்தாள் மதிப்பீட்டு பணிகள் நடைபெற்று வந்தன. இதற்கமைய ஓரிரு வாரங்களில் பெறுபவர்களை வெளியிட எதிர்பார்த்துள்ளோம் என்றவாறு இந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. கடந்த வருடம் இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த ஏஎல் பரீட்சைக்கான பெறுபவர்கள் பற்றியதாக இருக்கிறது. தொடர்ச்சியாக இந்திய சீன முதலீடுகள் மக்கள் எதில் கூடுதல் நன்மை அடைந்தனர் என்பதே முக்கியம். இந்தியாவில் நாமல் தெரிவிப்பு. இலங்கையில் இந்தியா சீனா மேற்கொண்டுள்ள முதலீடுகளை பொறுத்தவரையில் இதனை எந்த நாடு முதலீடு செய்கிறது என்ற கோணத்தில் அணுகுவதை விடுத்து எந்த முதலீட்டால் இலங்கை மக்கள் பெரிதும் பயனடைந்தவர் என்ற கோணத்திலேயே அணுக வேண்டும். இவ்வாறு கூறியுள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ. இந்தியாவில் ரைசிங் பாரதம் மாநாட்டில் நாமல் ராஜபக்ஷ நேற்று பங்கேற்றார். இதில் தெற்காசிய நாடுகளின் சமகால நகர்வுகள் தொடர்பில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளித்த போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், சமகாலத்தில் உலக நாடுகள் பலவும் வர்த்தகத்துறை சார்ந்த பொது கட்டமைப்புகளில் இருந்து விலகி வருகின்றன. அதற்கு சமாந்தரமாக அரசாங்கங்களுக்கு இடையிலான பரஸ்பர ஒத்துழைப்பு மேலோங்கி வருவதே காரணம். தற்போது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இலங்கையின் பயணத்தின் பின்னணியில் இரு நாடுகளும் இணைந்து பிராந்திய ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்தலாம். அத்துடன் இலங்கையில் கடந்த காலங்களில் பல்வேறு அரசியல் காரணங்களால் சில முக்கிய அபிவிருத்தி செயல் திட்டங்கள் காலம் தாழ்த்தப்பட்டன. இதன் விளைவாக 2022 ஏற்பட்ட எரிபொருள் நெருக்கடி பின்னர் பொருளாதார நெருக்கடியாக விரிவடைந்து இவ்வாறான நெருக்கடிகளை எதிர்கொள்வதற்கு இந்து சமுத்திர பிராந்திய நாடுகள் தமக்கிடையில் வலுவான ஒத்துழைப்பை கட்டியெழுப்ப வேண்டியது அவசியம் என்றார். இலங்கையில் இந்திய சீன முதலீடுகள் குறித்து எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த நாமல் ராஜபக்ஷ, இவ்விடயத்தில் எந்த நாடு என்ற கோணத்தில் நோக்குவதை விட எந்த முதலீட்டால் இலங்கை மக்கள் பெரிதும் பயனடைவர் என்ற கோணத்திலேயே நோக்க வேண்டும். இலங்கையில் சீனா அதிக முதலீடுகளை செய்திருக்கிறது. இதேவேளை கடந்த 10 வருடங்களில் இந்தியாவே இலங்கையில் அதிக அளவில் முதலீடுகளை செய்துள்ளது. எமது நாட்டிற்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளில் அதிகளவானோர் இந்தியர்களே. எனவே இவ்விடயத்தை பொறுத்த மட்டில் அதனை இலங்கை எவ்வாறு அணுகுகிறது என்பதே முக்கியமாகும் என்று அவர் தெரிவித்தார் என்றவாறு வெளிநாட்டு பத்திரிகையின் முற்பக்க செய்திகள் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள், அனுமதி பெறாது மாடுகளை கொண்டு சென்ற மூவர் கைது என்று அந்த புகைப்படம் தாங்கிய செய்தி ஒன்று இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அனுமதி பத்திரமின்றி 20 மாடுகளை ஏற்றி சென்ற மூவர் போலீசாரால் கைது என்று இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. மடு மன்னார் இடையே கிராமங்களை இணைத்து பொது போக்குவரத்து சேவையை ஆரம்பிக்குமாறு கோரிக்கை என்ற ஒரு செய்தி இங்கே காணப்படுகிறது. மடு மன்னாரிடையே இருவழி பொது போக்குவரத்து சேவை நடாத்தப்பட வேண்டும். இதன் மூலமாக மாணவர்கள், கர்ப்பவதிகள், முதியவர்கள், நோயாளர்கள் என பல ஆயிரக்கணக்கானவர்களுக்கு நன்மை கிடைக்கும் என்று கிராம அமைப்புகள் பிரதிநிதிகள் கூட்டாக கோரிக்கை விடுத்துள்ளனர் என்றவாறு இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. அதனைத் தொடர்ந்த செய்திகளுக்குள், போதைப் பொருட்களுடன் ஒருவர் உடுத்துறையில் கைது என்ற செய்தியும், வடமராட்சி கிழக்கு உடுத்துறையில் போதைப் பொருட்களுடன் நேற்று செவ்வாய்க்கிழமை அதிகாலை ஒருவரை தாம் கைது செய்துள்ளனர் என்று கடற்படையினர் தெரிவித்துள்ளனர் என்றவாறு ஒரு செய்தியும், யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் வணிக பீடத்தில் தொழிற்சந்தை என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக முகாமைத்துவ பீட கற்கைகள் மற்றும் வணிக பீடத்தின் தொழிற்சந்தை நிகழ்வு நேற்று காலை முதல் கலாசாலை வீதி, திருநெல்வேலி கிழக்கில் அமைந்துள்ள முகாமைத்துவ கற்கைகள் மற்றும் வணிக பீட வளாகத்தில் நடைபெற்றது. முகாமைத்துவ கற்கைகள் மற்றும் வணிக பீட தொழில் வழிகாட்டல் அலகினால் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த தொழில் வாய்ப்பு சந்தை பீடாதிபதி கங்காதரன் தலைமையில் நடைபெற்றது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக துணைவேந்தர்
ஸ்ரீ சற்குணராஜா பிரதம விருந்தினராக கலந்து கொண்டு தொழிற்சந்தையை திறந்து வைத்தார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்த செய்திகளுக்குள் வவுனியா பல்கலைக்கழகத்தில் மருத்துவ பீடம் ஆரம்பிக்க முயற்சி என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும், திசை காட்டி தமிழ் மக்களை நாசமாக்கும் சிவாஜிலிங்கம் எச்சரிக்கை என்ற செய்திகளும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து அமெரிக்காவின் புதிய வரியால் சாதாரண மக்களுக்கே பாதிப்பு என்ற ஒரு செய்தி, அமெரிக்காவில் நடைமுறைக்கு வரும் 44% வரியால் நாடு பாதிப்புகளை சந்திக்கும், இதனால் சாதாரண மக்களே பாதிக்கப்படுவர் என்றவாறு இந்த செய்தி தொடர்ந்து செல்வதையும் காணக்கூடியதாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து கட்டமிடப்பட்ட செய்தியாக இறைச்சி முட்டையின் விலைகள் அதிகரிப்பு, கோழிறைச்சி மற்றும் முட்டைகளின் விலைகள் படிப்படியாக அதிகரித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பண்டிகை காலத்தில் அதிகமான தேவை இருப்பதாலே இவ்வாறு அதிகரிப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இதன்படி தற்போது ஒரு முட்டை 39 ரூபாய் முதல் 41 ரூபாய் வரை விற்கப்படுகிறது. இதேபோல் ஒரு கிலோ கோழி இறைச்சி 1100 முதல் 1200 வரை விற்பனை செய்யப்படுகிறது என்றவாறு கட்டமிடப்பட்ட செய்தியாக இது காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்த செய்திகளுக்குள் தமிழ் மக்கள் பொறுப்பை உணராவிடின் சரித்திரத்தில் இல்லாமலாக்கப்படுவோம், கஜேந்திரகுமார் எம்பி எச்சரிக்கை என்றவாறும் செய்திகள் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்த செய்திகளுக்குள் ஆடைகள் ஏற்றுமதிக்கு மாற்று சந்தை தேவை, பேராசிரியர் வசந்த் அறிவுறுத்து, இலங்கையிலிருந்து அதிகளவான ஆடைகளை அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்கின்றமை குறிப்பிடத்தக்கது. எனவே ஆடை ஏற்றுமதி துறைக்கு மாற்று சந்தை வாய்ப்பை தேட வேண்டியுள்ளது என்று பேராதனை பல்கலைக்கழகத்தின் பொருளாதாரம் மற்றும் புள்ளிவிவரவியல் துறையின் பேராசிரியர் வசந்த் அத்துக்கோரள தெரிவித்துள்ளார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. தெவினுவர இரட்டை கொலை சந்தேக நபர்கள் 2 சரண் என்ற ஒரு செய்தியும், மரம் வீழ்ந்து தம்பதி காயம் என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தி, மோட்டார் சைக்கிள் மீது மரம் முறிந்து விழுந்ததில் அதில் பயணித்த வயோதிப தம்பதியர்கள் படுகாயம் அடைந்துள்ளனர். இந்த சம்பவம் நேற்று செவ்வாய்க்கிழமை களுத்துறை ஹெஸ்பேவ பட்டுவந்தர பிரதேசத்தில் இடம்பெற்றுள்ளது என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. பாராளுமன்றம் சென்ற வாகனங்களை வாங்குவதற்கு எவரும் முன்வரவில்லை என்ற செய்திகளும், எரிபொருள் நிலையத்தில் தீ 4 பலி 4 காயம், எரிபொருள் நிரப்பு நிலையம் ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் 4 உயிரிழந்தனர், மேலும் 4 காயமடைந்தனர் என்று குருநாகல் போலீசார் தெரிவித்துள்ளனர் என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்திகள் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இவைதான் பொதுவில் உள்நாட்டு செய்திகளாக காணப்படுகிறது. தொடர்ச்சியாக வலம்புரி நாளிதழின் செய்திகளோடு இணைத்திருக்கலாம். வலம்புரி நாளிதழுடைய ஏனைய உட்பக்க செய்திகளுக்குள், அமெரிக்காவின் வரி விதிப்பு ரூபாவின் பெறுமதி வீழ்ச்சி அடையும், நாணய பரிமாற்றத்துறையினர் எச்சரிக்கை. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் வரி அமுலாக்கம் காரணமாக இலங்கை ரூபாவின் பெறுமதி வீழ்ச்சி அடையும் நிலை ஏற்பட்டிருப்பதாக நாணய பரிமாற்றத்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். சட்டத்திற்கு அமைய செயற்பட்டிருந்தால் தேர்தலை நிறைவு செய்திருக்க முடியும், ஜனாதிபதி சுட்டிக்காட்டு. தேர்தல்கள் ஆணைக்குழு உரிய முறையில் செயற்பட்டிருந்தால் முன்னதாகவே உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடாத்தி நிறைவு செய்திருக்க முடியும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்திருக்கிறார். காலையில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கருத்துரைத்த போதே அவர் இதனை குறிப்பிட்டிருக்கிறார். சித்திரை புத்தாண்டிற்கு முன்பே தேர்தலை நடத்துவதற்கு எதிர்பார்த்திருந்தோம். பாதீட்டு திட்டம் மீதான விவாதம் இடம்பெறுவதால் தேர்தலை பிற்போடுமாறு எதிர்க்கட்சியினர் கோரியிருந்தார்கள். இதன்படி மார்ச் மாதம் 21ஆம் திகதி தேர்தல்கள் ஆணைக்குழு உள்ளூராட்சி மன்ற தேர்தல் திகதியை அறிவித்தது. அதற்கமைய தேர்தல் மே மாதம் நடாத்தப்பட உள்ளது. எனவே ஏற்கனவே நிறைவேற்றப்பட்ட சட்டத்துக்கு அமைய உரிய முறையில் தேர்தல்கள் ஆணைக்குழு திகதியை தீர்மானித்திருந்தால் இந்த சந்தர்ப்பத்தில் தேர்தல் நடைபெற்று முடிந்திருக்க வேண்டும். தொடர்ந்து தேர்தலை நடாத்தி கொண்டிருப்பதற்கு நேரத்தை செலவிட முடியாது என்று ஜனாதிபதி தெரிவித்திருக்கிறார். வடக்கு கிழக்கில் சுட்டரிக்கும் சூரியன். வடக்கு கிழக்கு மாகாணங்களில் இன்று அதிக உஷ்ணமான வானிலை நிலவக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்திருக்கிறது. எனவே பொதுமக்கள் இது தொடர்பில் அதிக கவனம் செலுத்துமாறும் போதிய அளவு நீரினை பருகுமாறும் அத்திணைக்களம் தெரிவித்திருக்கிறது என்ற செய்தியும் காணப்படுகிறது. தமிழ்நாடு ஆளுநர் விருது பெற்ற ஈழத்து தமிழ் ஆளுமைகள். ராமநவமியையொட்டி தமிழக ஆளுநரின் இலக்கிய ஆளுமைகளுக்கான விருது வழங்கும் விழா 5/4/2025 சனிக்கிழமை சென்னை ஆளுநர் மாளிகையான ராஜ்பவனில் இடம்பெற்றது. இந்நிகழ்வில் இலங்கை தமிழ் சொற்பொழிவாளர்களான கோப்பாய் ஆசிரியர் கலாசாலை அதிபர் செந்தமிழ் சொல்லருவி சந்திரமௌலீசன் லலீசன், வவுனியா தமிழ்ச்சங்க தலைவர் தமிழருவி சிவகுமாரன் ஆகியோர் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். இதேவேளை கம்பராமாயண காவியத்தை மலையாள மொழியில் மொழிபெயர்ப்பு செய்து பதிப்பித்தமைக்காக மரவன் புலவு சச்சிதானந்தம் அவர்களும் ஆளுநரால் கௌரவிக்கப்பட்டார். நிகழ்வில் துறை சார்ந்த சொற்பொழிவாளர்கள், எழுத்தாளர்கள், பதிப்பாளர்கள் ஆளுநர் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டார்கள் என்று அந்த செய்தி. வலம்புரியினுடைய விளையாட்டு செய்திகளுக்குள், இது எங்க ஏரியா, சதமடித்து தூள் கிளப்பிய ஆரியா,
சென்னையை வேட்டையாடி விருந்து படைத்த பஞ்சாப் சிங்கங்கள் என்று 18வது IPL தொடரில் நேற்று இடம்பெற்றிருக்கக்கூடிய பஞ்சாப் கிங்ஸ் மற்றும் சென்னை அணிகளுக்கு இடையிலான போட்டியிலே சென்னை அணியை வீழ்த்தி பஞ்சாப் அணி வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அந்த அணி சார்பாக ஆர்யா அதிரடி ஆட்டத்திலே சதம் விளாசியிருந்தமும் குறிப்பிடத்தக்கது. தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளுக்குள் வணிகபீட வளாகத்தில் மாணவர்களுக்கான தொழிற்சந்தை என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி. வவுனியா பல்கலைக்கழகத்தில் மருத்துவ பீடம் ஆரம்பிக்க ஆராய்வு. வவுனியா பல்கலைக்கழகத்தில் மருத்துவ பீடத்தினை ஆரம்பிப்பதற்கான முதற்கட்ட முயற்சியாக நேற்று முன்தினம் வன்னி பாராளுமன்ற உறுப்பினர் KM அஸ்தான் தலைமையில் கலந்துரையாடல் ஒன்று பல்கலைக்கழக வளாகத்தில் இடம்பெற்றது என்ற செய்தியும், 18,853 பட்டதாரிகளை அரசு சேவையில் இணைக்க அனுமதி, நெடுந்தூர பயண நேரம் அதிகம், சுற்றுலாத்துறைக்கு பின்னடைவு, வடமாகாண ஆளுநர் சுட்டிக்காட்டு, நட்டத்தில் இயங்கும் இப்போசாவின் 55 டிப்போக்கள் என்ற செய்திகளும் காணப்படுகிறது. துரித கதியில் குடிநீர் திட்டம் முன்னெடுக்க நடவடிக்கை ஆசிய அபிவிருத்தி வங்கியின் பிரதிநிதிகள். யாழ்ப்பாணத்துக்கான குடிநீர் திட்டம் எவ்வளவு விரைவாக மக்களை சென்றடைய முடியுமோ அவ்வளவு விரைவாக சென்றடைவதற்கு ஏதுவான நடவடிக்கைகளை எடுப்பதாக ஆசிய அபிவிருத்தி வங்கியினர் தெரிவித்திருக்கிறார்கள். ஆஸ்திரேலியாவில் சமாதான நீதிவானாக நியமனம். நல்லூர் நாயன்மார்கட்டைச் சேர்ந்த திலீபன் அமிர்தலிங்கம் ஆஸ்திரேலியாவில் சமாதான நீதிவானாக நியமனம் பெற்றிருக்கிறார் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் காணப்படுகிறது. டொனால்ட் ட்ரம்பிற்கு ஜனாதிபதி கடிதம். அமெரிக்காவின் புதிய தீர்வு வரியினால் ஏற்பட்டுள்ள தாக்கம் மற்றும் ஏனைய விளக்கங்கள் அடங்கிய கடிதம் ஒன்றை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பிற்கு அனுப்பி வைத்திருக்கிறார் என்று அந்த செய்தியும். வெளிநாட்டு செய்திகளுக்குள் அமெரிக்க பொருட்களுக்கு விதித்த வரியை சீனா நீக்காவிட்டால் மேலும் 50% வரி விதிக்கப்படும் ட்ரம்ப் எச்சரிக்கை. அமெரிக்க பொருட்களுக்கு சீனாவினால் விதிக்கப்பட்ட வரி நீக்கப்படாத பட்சத்தில் சீனாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு மேலதிகமாக 50% வரி விதிக்கப்படும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். 6 ஆண்டுகளுக்கு பின் வடகொரியாவில் மரத நோட்ட போட்டி என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி. ட்ரம்ப் நெதன்யாகு வெள்ளை மாளிகையில் சந்திப்பு. மக்ரோன் எகிப்திற்கு சுற்றுப்பயணம். செல்போன் பாவனையால் அதிகரிக்கும் ஆபத்து ஆய்வில் தகவல். செல்போன்கள் தற்போது வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாறிவிட்டது. இளைஞர்கள் செல்போன் பாவனையில் அதிகம் மூழ்கி போயிருக்கிறார்கள். ரீல்ஸ், வீடியோக்கள், சமூக வலைத்தளங்கள் என எப்போது பார்த்தாலும் அதிக அளவில் இளைஞர்களின் செல்போன் பாவனை அதிகரித்திருக்கிறது. இந்நிலையில் செல்போன் பாவனையின் அதிகரிப்பால் ஆபத்துகளும் அதிகரிக்கின்றன. இதன் பாவனையால் ஏற்படும் ஆபத்துகள் குறித்து ஸ்பெயின் நாட்டின் ஆய்வு நிறுவனம் ஒன்று ஆய்வு செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள் என்ற செய்தி வெளிநாட்டு செய்திகளுக்குள் காணப்படுகிறது. ஏனைய உள்நாட்டு செய்திகளுக்குள் இந்தியாவின் முக்கியத்துவத்தை அங்கீகரித்துள்ள அனுர் அரசு மகிழ்ச்சியின் முன்னாள் MP எரான் என்ற செய்திகளும் காணப்படுகிறது. வலம்புரினுடைய இன்றைய ஆசிரியர் தலையங்கமாக வணக்கம் என விழித்த பிரதமர் நரேந்திர மோடி. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இலங்கைக்கு விஜயம் செய்தமை இன்னமும் பேசுபடு பொருளாகவே இருப்பதை யாரும் மறக்க முடியாது. இலங்கையுடன் அவர் செய்து கொண்ட ஒப்பந்தங்கள், தமிழ் தலைவர்களுடனான சந்திப்பு, தமிழ் பிரதேசங்களில் பௌத்தமயமாக்கலை அரசாங்கம் செய்கிறதா என அவர் நம் அரசியல் தலைவர்களிடம் எழுப்பிய கேள்வி, அனுராதபுரம் ஸ்ரீ மகாபோதியில் அவர் ஆற்றிய வழிபாடும், பௌத்த துறவிகளை வணங்கிய பக்குவம் என்பன உட்பட இந்த நாட்டின் அதி உன்னத விருதான மித்ர விபூஷண விருது அவருக்கு வழங்கி கௌரவிக்கப்பட்டமை உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் ஊடகங்களில் இன்னும் அலசி ஆராயப்படுகிறது. இவை ஒருபுறம் இருக்க, பிரதமர் மோடி இங்கு உரையாற்றும் போது வணக்கம் என விழித்து தனது உரையை ஆற்றினார். பிரதமர் மோடியின் உரையில் திருக்குறள் இடம்பெற்றமையும் கவனிக்கத்தக்க விடயம். அதிலும் அவர் கூறிய திருக்குறளுக்கு இருக்கக்கூடிய பொருள் விளக்கம் குறித்து திருக்குறள் கூறப்பட்டதன் அர்த்தத்தை எடுத்துரைக்கும். இதற்கும் மேலாக திருக்குறள் தந்த வள்ளுவ பெருமானை வியந்து அதனோடு தமிழின் பெருமையையும் முதன்மைப்படுத்திய பிரதமர் மோடியின் உரை மிக நுட்பமானதும் வரலாற்றில் கவனத்துக்குரியதாகவும் அமையக்கூடியது. இங்குதான் ஒரு விடயத்தை நாம் ஈன்று கவனிக்க வேண்டும். அதாவது ஆயுபோவன் என்று சிங்களத்திலும் வணக்கம் என்று தமிழிலும் கூறி தனது உரையை தொடங்கிய பிரதமர் நரேந்திர மோடி, இலங்கை சிங்கள மக்களும் தமிழ் மக்களும் வாழுகின்ற நாடு. இங்கு சிங்களத்துக்கு இருக்கக்கூடிய அதே அந்தஸ்து தமிழுக்கும் உண்டு. இதை நிரூபிக்கும் பொருட்டே பிரதமர் மோடி தனது உரையில் வணக்கம் என தமிழில் மிக தெளிவாக தெரிவித்தார். தவிர இலங்கை சிங்கள தமிழ் முஸ்லிம் மக்களுக்கு சொந்தமானது, அதிலும் தமிழ் காலத்தால் முந்திய மொழி. திருவள்ளுவர் தந்த திருக்குறள் தமிழின் சிறப்பியலை, வாழ்வியலை எடுத்து காட்டுகின்ற மிக தொன்மையான நூல். அத்தகைய தொன்மையான தமிழ் இங்கு உள்ளதெனில் இலங்கைக்கும் இங்கு வாழும் தமிழ் குடிகளுக்குமான பந்தம் எத்தகையது என்பதை எவரும் புரிந்து கொள்ள முடியும். இந்தியாவை பொறுத்தவரை இலங்கை என்றால் அது சிங்களமும் தமிழும் ஆட்சி மொழி, அரச மொழி. ஆக ஆயுபோவன் என்று சிங்களத்திலும் கூறுவது போல் வணக்கம் என்று தமிழிலும் கூறி இந்திய பிரதமராகிய எனது உரையை ஆற்றுவதுதான் பொருத்தம் என்பதை பிரதமர் நரேந்திர மோடி மிக நுட்பமாக உலகம் முழுமைக்கும் எடுத்து எம்பியிருக்கிறார் என்று அந்த ஆசிரியர் தலையங்கம் தொடர்ந்து செல்கிறது. இந்தியாவுடனான ஒப்பந்தங்களை பகிரங்கப்படுத்த கோரியவர்களே இன்று ரகசியம் காக்கிறார்கள். ஐக்கிய மக்கள் சக்தி விளாசல். முல்லைக்கடலில் சட்டவிரோத மீன்பிடி, 2 பேருக்கு மறியல், வியாழேந்திரனுக்கு பிணை கிடைத்தும் சிறை. இளஞ்சம் பெற உதவிய வழக்கில் கைதாகி நேற்று பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்த முன்னாள் ராஜாங்க அமைச்சர் S. வியாழேந்திரன் பிணை நிபந்தனைகளை நிறைவேற்ற முடியாததால் மீண்டும் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்.
எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் திடீர் தீ விபத்து 4 பலி. குருநாகலில் சம்பவம். குருநாகல் வெகர பகுதியில் உள்ள எரிபொருள் நிலையம் ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் எரிபொருள் நிரப்பு நிலைய முகாமையாளர் உட்பட 4 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். நேற்று முன்தினம் இரவு 11 மணியளவில் இந்த தீ விபத்து ஏற்பட்டுள்ள நிலையில் மேலும் 4 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். காயமடைந்தவர்கள் குருநாகல் போதனா வைத்தியசாலையிலும் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். குருநாகல் மாநகர தீயணைப்பு பிரிவு தீயை கட்டுப்படுத்தியுள்ளதாக போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். நேற்று முன்தினம் இரவு வாயு நிரப்புவதற்காக வந்த லொரி ஒன்று வாயு நிரப்பும் போது 6000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட 2 வாயு தொட்டிகளில் ஒன்று வெடித்ததால் இந்த தீ விபத்து சம்பவம் ஏற்பட்டிருக்கிறது. வெடிக்காத மற்றொரு 6000 லிட்டர் வாயு தொட்டியை மாநகர சபை ஊழியர்கள் மிகுந்த முயற்சியுடன் மூடியதால் ஏற்படவிருந்த பாரிய சேதம் ஓரளவு தவிர்க்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இச்சம்பவம் தொடர்பில் குருநாகர் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள் என்று அந்த செய்தி காணப்படுகிறது. வலம்புரியினுடைய இறுதிப்பக்க செய்திகளுக்குள் தனியார் துறையினருக்கு வேதன சட்டத்தை திருத்துவதற்கு அனுமதி என்ற செய்திகளும் காணப்படுகிறது. இவைதான் வலம்புரியினுடைய இன்றைய முக்கிய செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக ஈழநாட்டு பத்திரிகையின் ஏனைய செய்திகளை பார்க்கலாம். ஈழநாட்டு பத்திரிகையின் உலக செய்திகள் பக்கத்தில் ட்ரம்பின் வரி விதிப்பால் சர்வதேச பொருளாதாரம் மந்த நிலை அபாயம். இஸ்ரேல் மீது வரி விதிப்பு இல்லை. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் வரி விதிப்பு சர்வதேச பொருளாதாரம் மந்த நிலை உருவாக்கும் அபாயம் ஏற்பட உள்ளது. இந்த நிலையில் இஸ்ரேல் மீது வரி விதிப்பு கிடையாது என்று ட்ரம்ப் அறிவித்துள்ளார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. வர்த்தக பற்றாக்குறையை இஸ்ரேல் நிச்சயம் நீக்கும் என்ற ஒரு செய்தியும், சீன பொருட்களுக்கு 50% வரி அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் எச்சரிக்கை என்ற செய்திகளும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. ஆளுநரின் செயல் சட்டவிரோதம். சட்டங்களை தமிழக ஆளுநர் நிறுத்தி வைத்தது சட்டவிரோதம் என்று உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. தமிழக ஆளுநர் RN ரவிக்கும் தமிழக அரசுக்கும் இடையே மோதல் நீடித்து வருகிறது. குறிப்பாக சட்டசபையில் நிறைவேற்றப்படும் சட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்காமல் ஆளுநர் திட்டமிட்டு கிடப்பில் போட்டு வருவதாக ஆளும் கட்சியினர் குற்றம் சாட்டினர். இந்த நிலையில் சட்டங்கள் துணைவேந்தர்கள் நியமனத்திற்கு ஒப்புதல் அளிக்கும் விவகாரத்தில் ஆளுநருக்கு உத்தரவிடக் கோரி தமிழக அரசு தாக்கல் செய்த ட்ரிட் மனு மீது இந்திய உயர் நீதிமன்றம் நேற்று தீர்ப்பு அளித்துள்ளது என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து 14 நாடுகளின் விசாக்களுக்கு சவுதி அரேபியா தடை விதித்துள்ளது என்ற ஒரு செய்தியும், கச்சதீவு யார் ஆட்சியில் தாரைவாக்கப்பட்டது. கச்சதீவு திமுக ஆட்சியில் தாரைவாக்கப்பட்டதை முதலமைச்சர் மறுக்கிறார் என்று எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். இந்திய தமிழக சட்டசபையில் நேற்று முன்தினம் அரச மதுக்கடை விவகாரம் குறித்து பேச எடப்பாடி பழனிசாமி முயற்சித்தார். அப்போது பழனிசாமி பேசுவதை அவைக்குறிப்பில் பதிவேற்ற முடியாது என்று சபாநாயகர் அப்பாவு தெரிவித்தார். இதனால் கோபமடைந்த பழனிசாமி வேறு எதைத்தான் பதிவு செய்வீர்கள் என கேள்வி எழுப்பியதுடன் எதையுமே பேச விடுவதில்லை என தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து அதிமுக MLA-க்கள் கடும் அமளியில் ஈடுபட்டனர், சட்டசபை விட்டு வெளியேறினர். இதனைத் தொடர்ந்து எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் கூறுகையில், கச்சதீவு யார் ஆட்சியில் தாரை வாக்கப்பட்டது? கச்சதீவு திமுக ஆட்சியில் தாரை வார்க்கப்பட்டது. அதை முதலமைச்சர் MK ஸ்டாலின் மறைக்க பார்க்கிறார். நீட் பரீட்சையை கொண்டு வந்ததும் திமுக காங்கிரஸ் ஆட்சிதான் என்றார் என்றவாறு உலக செய்திகள் காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்த இறுதிப்பக்க செய்திகளுக்குள், அமெரிக்காவின் புதிய வரி ட்ரம்பிற்கு ஜனாதிபதி கடிதம், சபையில் கூறினார் பிரதி அமைச்சர் என்ற ஒரு செய்தியும், விடுதியில் தங்கியிருந்தவர்களிடம் கொள்ளையிட்ட பெண்கள் கைது, ஒருவர் 15 வயது சிறுமி. விடுதி ஒன்றுக்குள் புகுந்து 5 பெண்கள் கொன்ற குழுவை கொட்டாஞ்சேனை போலீசார் கைது செய்துள்ளனர். கொழும்பு கொட்டாஞ்சேனையில் விடுதி ஒன்றில் தங்கியிருந்த ஜோடியின் அறைக்குள் புகுந்து கும்பல் அவர்களை மிரட்டி கைபேசி, பணம் என்பவற்றை கொள்ளையிட்டனர். இது தொடர்பில் போலீசாருக்கு கிடைத்த தகவலை அடுத்து சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர். கைதானவர்களில் 15 வயது சிறுமியும் அடங்குவர் என்றவாறு இந்த செய்திகள் காணப்படுகிறது. இவைதான் ஈழநாட்டு பத்திரிகையின் முக்கியமான செய்திகளாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக தினக்குரல் நாளிதழின் பிரதான செய்தியோடு இணைந்திருக்கலாம். தினக்குரல் நாளிதழுடைய பிரதான தலைப்பு செய்தியாக, இந்தியாவுடன் இரகசிய ஒப்பந்தம் எதுவும் இல்லை, நாட்டின் இறையாண்மையை காட்டிக் கொடுக்க மாட்டோம், பாதுகாப்பு ஒப்பந்தம் தொடர்பில் சந்தேகங்கள் தேவையற்றவை. இந்தியா இலங்கைக்கு இடையில் கைச்சாத்திடப்பட்டுள்ள புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் சட்டவிரோதமானவை அல்ல என கூறியுள்ள அமைச்சர் விஜித கேரத், மற்ற நாடுகளின் தேசிய பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் விடுக்கும் வகையில் நமது நிலத்தை பயன்படுத்த அனுமதிக்க மாட்டோம் எனவும் கூறியிருக்கிறார் என்று தினக்குரலுடைய தலைப்பு செய்தி தொடர்ந்து செல்கிறது. ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள், எரிபொருள் நிலையத்தில் தீ, 4 பேர் உயிரிழப்பு, 4 பேர் படுகாயம் என்ற செய்தி, அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் குறைக்கப்படும், 18,853 பேருக்கு விரைவில் அரசு நியமனம், அமைச்சரவை ஒப்புதல் என்ற செய்தி, தனியார் ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பிற்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்தது என்ற செய்தியும்,
பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கும் தீர்மானத்தில் திடமாக இருக்கிறோம். ஈஸ்டர் தாக்குதலாளிகளை நாம் பாதுகாக்கவில்லை என்ற செய்திகளும் காணப்படுகிறது. வரி அதிகரிப்பு விவகாரம், அமெரிக்காவுக்கு கடிதம் அனுப்பியுள்ள ஜனாதிபதி, போலீஸ் மா அதிபரை பதவி நீக்குவதற்கு குழு நியமனம் என்ற செய்திகளும், தமிழரசு கட்சியின் நிலையை கண்டு கவலையடைகிறோம். வடக்கு கிழக்கை அழைத்தவர்களுடன் இருந்தவர்கள் தமிழரசு கட்சியாம். வடக்கு கிழக்கு மாகாணங்களை அளித்த ராயபக்சர்களுக்கு பிள்ளையானுக்கும் ஒத்துழைப்பு வழங்கியவர்கள், அவர்களுடன் இருந்து ஒரு மேடையில் அமர்ந்திருந்தவர்கள் தமிழரசு கட்சி என கூறிக்கொள்கிறார்கள். தமிழரசு கட்சியின் நிலை கண்டு கவலை அடைகிறேன், மேற்கண்டவாறு அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்திருக்கிறார் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. பிள்ளையான் கைது என்று ஏற்கனவே பார்த்த ஒரு செய்தியும் தினக்குரலுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உதயன் பத்திரிகையின் ஏனைய செய்திகளை பார்க்கலாம். உதயன் பத்திரிகையின் பிரதான செய்தியாக, அரசாங்கத்தின் முட்டாள்தனத்தால் தான் பேரழிவை நோக்கி நகர்கிறது நாடு, சஜித் எச்சரிக்கை. ஜனாதிபதி அனுர தலைமையிலான அரசாங்கத்திடம் முறையான வேலை திட்டங்கள் இல்லை, ஆதலால் நாடு பொருளாதார பேரழிவை நோக்கி நகர்ந்து செல்கிறது என்று எதிர்க்கட்சி தலைவர் சஜித் தெரிவித்துள்ளார் என்றவாறு உதயன் பத்திரிகையின் பிரதான செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்த ஏனைய செய்திகளாக, அர்ஜுன் மகேந்திரனை நாட்டிற்கு அழைப்போம், முயற்சிகள் கைவிடப்படவில்லை, அனுர அரசாங்கம் அறிவிப்பு என்ற ஒரு செய்தியும், பதில் போலீஸ் மா அதிபர் தென்னக்கோனை விசாரிக்க குழு நாடாளுமன்றில் தீர்மானம் என்ற ஒரு செய்தியும், அமெரிக்க வரிகளுக்கு ராஜதந்திர தீர்வுகள் அரசாங்கம் நம்பிக்கை என்ற ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. பிள்ளையான் கைது என்று நாங்கள் இலவே விரிவாக பார்த்த ஒரு செய்திதான். அதனைத் தொடர்ந்து முச்சந்தி முரளி அவர்களுடைய கருத்தாக, பிள்ளையான் பிடிபடுறதும் பிறகு பிணையில வாரதும் வழக்கம் கண்டியலோ என்றவாறு உதயன் பத்திரிகையில் முற்பக்க செய்திகள் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளை பார்க்கலாம். நஷ்டத்தில் இயங்கும் 55 இ-போசா டிப்போக்கள். இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான 109 டிப்போக்களில் 55 டிப்போக்கள் நஷ்டத்தில் இயங்குகின்றன என்று அமைச்சர் விமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் என்ற ஒரு செய்தியோடு, கட்டப்படப்பட்ட செய்தியாக, வீடுகள் இல்லாதோர் கொழும்பில் உயர்வு என்ற ஒரு செய்தியும், பொய்கூறும் அரசாங்கம் சிந்தித்து வாக்கிடுங்கள், நானாட்டான் வேட்பாளர் தெரிவிப்பு என்ற செய்திகளும் இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து, வீதி அபிவிருத்திகளின் நிறைவு இவ்வாண்டுக்குள் சவாலானதே, வடமாகாண பிரதம செயலாளர் தெரிவிப்பு. வடமாகாணத்துக்கென ஒதுக்கப்பட்ட 50,000 மில்லியன் ரூபாவின் கீழான வீதி அபிவிருத்தி திட்டங்கள் இந்த வருடத்திற்குள் நிறைவு செய்வது சவாலானதாக அமையும் என வடமாகாண பிரதம செயலாளர் இளங்கோவன் தெரிவித்துள்ளார் என்ற செய்தியோடு, சீதுவையில் துப்பாக்கிச்சூடு, ஒருவர் பலி. நீர்கொழும்பு சீதுவை பிரதேசத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் பதிவாகியுள்ளது. துப்பாக்கிச்சூட்டில் 51 வயதுடைய நபர் ஒருவர் படுகாயமடைந்து சிகிச்சைக்காக நீர்கொழும்பு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளனர் என போலீசார் தெரிவித்தனர் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. மோடியின் புறப்பாடு சட்டவிரோதமானது, ஆய்வாளர்கள் தகவல். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இலங்கையிலிருந்து புறப்பட்டு சென்றமை சட்டவிரோதமாக காணப்படுகிறது என்று ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். பிரதமர் நரேந்திர மோடி அனுராதபுரம் விமான நிலையத்திலிருந்து இந்திய விமானப்படை விமானத்தில் ராமேஸ்வரத்திற்கு புறப்பட்டு சென்றார். அனுராதபுரம் விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டு செல்வதற்காக அனுராதபுரம் விமான நிலையம் தற்காலிகமாக ஒரு நாள் சர்வதேச விமான நிலையமாக மாற்றப்பட்டது. இவ்வாறு தற்காலிகமாக ஒரு நாள் சர்வதேச விமான நிலையமாக மாற்றுவதை வர்த்தகமானியில் பிரசுரிக்கப்பட வேண்டும். ஆனால் இந்த விடயம் வர்த்தமானியில் பிரசுரிக்கப்படவில்லை என ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்த செய்திகளுக்குள், புலிபாய்ந்த கல் பகுதியில் சட்டவிரோதமாக வாடிகள் நடவடிக்கை எடுக்க ரவிகரன் எம்பி வலியுறுத்து என்ற ஒரு செய்தி. முல்லைத்தீவு புலிபாய்ந்த கல் பிரதேசத்தில் தென்னிலங்கை மீனவர்கள் அத்துமீறி வாடி அமைக்க முற்பட்டுள்ள நிலையில் அதை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து, சண்டிலிப்பாய் இந்து கல்லூரி அணிகள் மாகாண மட்டத்திற்கு. சண்டிலிப்பாய் இந்து கல்லூரியின் வலைப்பந்தாட்ட அணிகள் மாகாண மட்ட போட்டிகளுக்கு தெரிவாகியுள்ளன. சண்டிலிப்பாய் இந்து கல்லூரி மைதானத்தில் கடந்த வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற வலயமட்ட வலைப்பந்தாட்ட போட்டியில் சண்டிலிப்பாய் இந்து கல்லூரியில் 20 வயது பிரிவு 1ஆம் இடத்தையும் 16 வயது பிரிவு 2ஆம் இடத்தையும் 18 வயது பிரிவு 3ஆம் இடத்தையும் பெற்று மாகாண மட்ட போட்டிகளுக்கு தெரிவாகியுள்ளன என்று அந்த அணிகளின் புகைப்படம் தாங்கிய செய்தி ஒன்று இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. குறித்த பாடசாலைக்கும் அந்த மாணவர்களுக்கும் எங்களுடைய டான் தொலைக்காட்சி குழுமம் சார்பாக நாங்களும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். பொதுவாக இவைதான் இன்றைய நாளில் யாழ்குடா நாட்டிலிருந்து வெளிவந்திருக்கக்கூடிய பத்திரிகைகளின் செய்திகளாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக நிகழ்ச்சியிலும் நாங்கள் ஒரு சிறிய விளம்பர இடைவெளியை தொடர்ந்து இணைந்திருக்கலாம்.